சி எம்பிபிஎஸ் வந்து அதிகமாக போகிறாங்கன்றது வெளியே தெரியுது. பட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் போகிறாங்க, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் எல்லா இதுலேயும் போகிறாங்க. ஒரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்கலாக தான் வேணும், எனக்கு வந்து நிறைய செலவு பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ ஜெர்மன் எடுத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ஃப்ரீ. அதை பற்றி பெருசாக அவேர்னஸ் கிடையாது. ஜெர்மனியில் எஜுகேஷன் ஆமாம், டியூஷன் ஃபீஸ் கிடையாது. ஓகே, நிறைய யூனிவர்சிட்டிஸில் கிடையாது. ஒரு சில எல்லாமே பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். என்ன அப்படின்னா இதெல்லாமே வந்து பப்ளிக் ஃபண்டட் யூனிவர்சிட்டிஸ். அதாவது கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுது. ஏன் ஃபண்ட் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மேன் பவர் வந்து அவங்களோட பாப்புலேஷன்லேருந்து அந்த கவர்மெண்ட்டால் எடுக்க முடியல. ஸோ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா யூனிவர்சிட்டிஸை ஃபண்ட் பண்ணி இமிகிரண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து படிக்கிறாங்க. கோர்ஸ் முடிஞ்சவொடனே 18 months ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 18 months ஒர்க் பர்மிட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து 4000 euros சேலரி வாங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா பிஆருக்கு எலிஜிபிள் ஆகிடுவான். ஸோ லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸும் சூஸ் பண்ண போகிறோம், ஃப்ரீ எஜுகேஷன் ஆப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட 12 years ஆஃப் எஜுகேஷனை வந்து ஜெர்மன் வந்து கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 13 years ஆஃப் எஜுகேஷன் வேணும். அந்த 13 years ஆஃப் எஜுகேஷன் நம்மளோட 10+3 டிப்ளமா கூட அவன் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இங்கே 12th நம்மளோட ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சியோ இல்லை வந்து ஸ்டேட் போர்ட்லேயோ முடிக்கிறவங்க ஒரு வருஷம் அங்கே போய் ஸ்டூடெண்ட் கொலீக் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் பண்ணணும். இப்போ அந்த கோர்ஸ் வந்து சார்ஜபிள், அந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ ஒன்ஸ் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா இங்கிலீஷில் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 கோர்ஸ் தான். ஒன்று வந்து ரொபோட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், பிஸ்னஸ் அண்ட் இன்ஜினியரிங், லாஜிஸ்டிக் சப்ளை. இந்த 4 கோர்ஸ் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்குது ப்ராப்பராக போகணும் அப்படின்னா. ஸோ இந்த கோர்ஸை முடிச்சிட்டாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கொலீக் முடிச்சிட்டாங்கன்னா இந்த 4 கோர்ஸுமே அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஃப்ரீ. அதாவது எந்த டியூஷன் ஃபீஸும் கிடையாது. லிவிங் எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்தால் போதும். இப்போ எக்கனாமிக்கலாக யோசிக்கிற இன்ஜினியரிங் போய் படிக்கணும் இல்லைனா வந்து ஆர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த 4மே ஒரு நல்ல சஜஷன். ஏன்னா உங்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீயாக கிடைக்குது. இன்னொன்று என்னென்னா கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் கோர்ஸ் முடிச்சாங்கன்னா 6 மாதம் கேப் எடுத்துகிட்டு ஃபுல் டைமாக இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். உங்களுக்கு அதில் ஃபுல் டைமாக பே பண்ணுறாங்க. 800லேருந்து 1600 euros வரையும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் பே பண்ணுவாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் மணி பிரகாரம் கால்குலேட் பண்ணிங்கன்னா ரஃபாக ஒரு 1000 euros இன்டர்ன்ஷிப் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்குறாரு அப்படின்னா ஒரு 80,000 வந்து அவர் ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ ஒரு 6 monthsக்கு வந்து அந்த ஏர்னிங்ஸும் அவருக்கு கிடைக்க போகுது. இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைம் ஜாப்பும் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் டைம் ஜாப் பண்ண போகிறாங்க அப்படின்னாலும் ஒரு அவருக்கு வந்து 8 to 15 euros பே பண்ணுறாங்க டிபெண்டிங் ஆன் த பிளேஸ் வே யூ லிவ். ஒருவேளை பெர்லினில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே அதோட சேலரி அதிகமாக இருக்கும். இல்லை கொஞ்சம் வெளியே இருக்கிறாங்க அப்படின்னா அதோட வேஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எக்கனாமிக்கலாக சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கோ மேனேஜ்மெண்ட்டோ சூஸ் பண்ண போகிறாங்கன்னா இந்த ஆப்ஷன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஆனால் லிவிங் எக்ஸ்பென்ஸ்க்காக மட்டும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் லிவிங் எக்ஸ்பென்ஸ்க்காக மட்டும் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கணும். அது ஸ்டூடெண்ட்டோட வந்துட்டு ஆர்ட்ஸோ இல்லை இன்ஜினியரிங் யார் படிக்கணும்னு நினச்சாலுமே ஜெர்மனில் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த 4 கோர்ஸ் தான் பேச்சுலர்ஸ்க்கு இருக்குன்னு சொல்ல வரேன். மாஸ்டர்ஸ்ன்னு போகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது. பட் பேச்சுலர்ஸ்ன்னு போகும்போது உங்களுக்கு கோர்ஸ் இங்கிலீஷில் இதுதான் இருக்குது. இதை மீறி வேறு கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள போனோம் அப்படின்னா அந்த கோர்சஸ்லாம் வந்து இங்கிலீஷில் அவைலபிள் இல்லை. ஒருவேளை இங்கிலீஷில் அவைலபிலிட்டி இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த ஸ்டூடெண்ட் கொலீக் கோர்ஸ் வந்து இங்கிலீஷில் இல்லை. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து தப்பாக போயிடுது. சில சமயம் வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் படிச்சுட்டு அப்படியே போய் படிக்க போகிறேன்ட்டு போகிற சில பசங்க வந்து ஃபெயிலியர் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட் வர்றதுக்கு படிக்க போகிறான், 90 பசங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ரேஷியோ நல்ல ரேஷியோ. இப்போ சில கண்ட்ரிஸ் யூரோப்லேயே சில கண்ட்ரிஸ் இருக்குது, அதை வந்து யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா யூரோப்போட எக்கானமிலேயே ஜெர்மனி பெஸ்ட்டு. இப்போ லாத்வியாவாக இருக்கட்டும், லித்துவானியாவாக இருக்கட்டும், இன்னும் சில கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் போகிறாங்க, போயிட்டு திரும்ப வந்துடுறாங்க. மேபி 10 பேர் போகிறாங்க அப்படின்னா 7-8 பேர் திரும்ப வந்துடுறாங்க. ஸோ இந்த ரேஷியோவை கம்பேர் பண்ணால் அந்த கண்ட்ரிஸை சஜஸ்ட் பண்ணுறது வந்து எத்திக்கல் கிடையாது. ஏதோ அனுப்புகிறான்னு அனுப்பலாம், பட் ஆனால் ஒரு நல்ல லைஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது.